அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இந்த வாராந்திர திருக்குர்ஆன் விளக்கவுரையின் இன்றைய அமர்வில் அன்ஆம் அத்தியாயத்தினுடைய 4 வசனங்களின் விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். 33 முதல் 36 வரை 4 வசனங்களின் விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், 33வது வசனம், கத் நஅலமு இன்னஹு லயஹ்ஸுனுக அல்லதீ யகூலூன. நபியே, அவர்கள் சொல்வது உமக்கு கவலை அளிக்கும் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்தே இருக்கிறோம். அவர்கள் அப்படின்னா இந்த இடத்துல இணை வைப்பாளர்கள்னு அர்த்தம். மக்காவாசிகள் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்களோ அது உங்களுக்கு கவலையை தரும், மனவேதனையை தரும், உங்களுடைய மனதை புண்படுத்தும் என்பதை நிச்சயமாக நாம் அறிந்தே இருக்கிறோம். அதுக்காகலாம் நீங்கள் பதட்டப்படாதீங்க, அதுக்காகலாம் நீங்கள் பொறுமை இழந்துடாதீங்க, பொறுமையை கடைபிடிங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹும் லா யுகதிபூனக, அந்த இணை வைப்பாளர்கள், அதாவது மக்கா காஃபிர்கள் உங்களை பொய்யர் என்று சொல்லவில்லை, உங்களை அவர்கள் மறுதலிக்கவில்லை. வலாக்கின்னல் லாலிமீன பி ஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன், அநீதி இழைக்கும் அவர்கள் அல்லாஹ்வின் சான்றுகளைத்தான், அல்லாஹ்வின் வசனங்களைத்தான் மறுக்கிறார்கள். அவங்க உங்களை மறுக்கலை நபியே, அவர்கள் உங்களை மறுக்கவில்லை, அல்லாஹ்வின் சான்றுகளை மறுக்கிறார்கள். 33வது வசனம். 34வது வசனம், வலக்கது குதிபத் ருசுலும் மின் கபலிக்க ஃபஸபரு. நபியே, அந்த மக்கள் செய்யக்கூடிய விமர்சனத்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் உமக்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்கள் மறுதலிக்கப்பட்டுள்ளார்கள், பொய்யர்கள் என்று தூற்றப்பட்டுள்ளார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த முற்கால இறை தூதர்கள் ஃபஸபரு, பொறுமைதான் காத்தார்கள். ஃபஸபரு அலாமா குதிபு ஊது, அந்த முற்கால இறை தூதர்கள் பொய்யர்கள் என்று தூற்றப்பட்டு மனவேதனைக்கு ஆளாக்கப்பட்ட போதும் கூட அவர்கள் பொறுமையை காத்தார்கள். ஹத்தா அத்தாஹும் நஸ்ருனா, இறுதியில் அவர்களுக்கு நம்முடைய உதவி வந்து கிடைத்தது. அது வரைக்கும் அவங்க பொறுமையோடு தான் இருந்தாங்க. ஒலா முபத்தில் அலி கலிமாத்தில்லா, அல்லாஹுவின் வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் யாரும் இல்லை. அல்லாஹ் வகுத்த நியதியை யாராலும் மாற்ற முடியாது. அது மட்டுமல்ல, வலகது ஜாஅக மின் நபையில் முர்சலீன். நபியே, முற்கால இறை தூதர்களின் வரலாற்று தகவல்கள் உமக்கு ஏற்கனவே வந்தும் இருக்கின்றன. நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியவும் செய்யும். அடுத்து 35வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், ஒயின் கான கபுர அலைக்க யாராதுகும். நபியே, அந்த இணை வைப்பாளர்கள் உங்களை புறக்கணிப்பது உமக்கு பெரிதாக தெரிந்தால், உமக்கு அது ஒரு பாரமாக தோன்றினால், ஃபஇனிஸ்ததஅத அன் தப்தகிய நஃபகன் ஃபில் அர்தி. நபியே, உங்களால் முடிந்தால் இந்த பூமியில் ஏதாவது ஒரு சுரங்கப்பாதையை தேடி, அல்லது அவ் சுல்லமன் ஃபிஸ் சமாயி, வானத்தில் ஏறுவதற்கு ஏதோ ஒரு ஏணியை தேடி, அவ்வாறு தேடி போய் ஃபதஅத்தியஹும் பி ஆயத்தின், அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சான்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். அப்படி கொண்டு வந்தால் கூட அவன் என்ன செய்ய மாட்டான், உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் புறக்கணிக்கிறத போய் நீங்கள் ஒரு பெரிய விஷயமா, மனவேதனைக்குரிய விஷயமா பார்க்குறீங்களே, நீங்கள் பூமியை தொலைச்சிக்கிட்டு போய் ஏதாவது ஒரு சான்றை கொண்டு வந்து காட்டினாலும் சரிதான், வானத்தை தொலைச்சிக்கிட்டு போய் வேறு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொண்டு வந்து அவன்கிட்ட காட்டினாலும் சரி தான், அவன் உங்களை ஏற்றுக்க போகிறதில்லை. எதுக்கு நீங்கள் போட்டு பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? உலவு ஷா அல்லாஹு லஜமாஹும் அலல் ஹுதா, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களை அல்லாஹ் நல்வழியில் ஒன்று சேர்த்திருப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை, அதனால் பைபிளையே கெட்டு போயிட்டானுங்க. நீங்கள் எவ்வளவு தான் முயற்சித்தாலும் இவங்களை திருத்தவே முடியாது. எனவே ஃபலா தகூனன்ன மினல் ஜாஹிலீன், நீங்கள் அறியாதவர்களில் ஒருவராக நிச்சயமாக இருக்க வேண்டாம்
இது 35வது வசனம். அடுத்து 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன், யார் உங்களுடைய சொற்களை கவனத்தோடு கேட்கிறார்களோ அவர்கள்தான் உம்முடைய அழைப்புக்கு பதில் சொல்வார்கள். நபியே, நீங்கள் பேசும்போது, நீங்கள் வந்து மக்களுக்கு அறிவுரை சொல்லும் போதோ அல்லது பிரச்சாரம் செய்யும் போதோ யார் கவனத்தோடு விருப்பத்தோடு கேட்குறாங்களோ உள்வாங்கிறாங்களோ அவங்க தான் உங்கள் சொல் பேச்சை கேட்க போகிறாங்க. ஒல் மௌத்தா, உள்ளம் செத்து போனவர்கள், உள்ளம் மடிந்து போனவர்கள், யபாசுஹுமுல்லாஹு, அல்லாஹ் இவர்களை என்ன செய்வான், பிற்காலத்தில் மரணத்திற்கு பிறகு உயிர் பெற்று எழச் செய்வான். இங்கே செத்து போன மாதிரி உட்காந்துருக்கிறான் அவன். இப்படியே உள்ளம் செத்து போயே கிடந்து கடைசியில் ஒரு நாள் செத்தும் போவான். செத்து போனதுக்கு பிறகு மறுபடியும் எல்லாம் என்ன செய்வான், அந்த மாதிரி ஆட்களை உயிர்ப்பிக்க செய்வான். அப்படி உயிர்ப்பிக்க போகும்போது சும்ம இலைஹி யுர்ஜஊன், அல்லாஹ்வின் பக்கமே அவர்கள் திரும்ப கொண்டு செல்லப்படுவார்கள். அப்பொழுது தான் இவங்களுக்கு தெரியும், ஆஹா ஏற்றுக்கிடாம விட்டமேண்டு. அது வரைக்கும் தெரியாது. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த 4 வசனங்களில் அல்லாஹு தாலா மறுபடியும் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், இணை வைப்பாளர்கள் இப்படி திருந்தாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாவுக்கு ரொம்ப மன வேதனை இருந்துச்சு, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அதை ஏற்றுக்கறல அப்படின்னு சொல்லி சொன்னால் யாருக்குமே என்ன செய்யும், அந்த வேதனை வரத்தான் செய்யும். அதனையும் அகில உலக தூதராக அகில மக்களுக்கெல்லாம் அருட்கொடையாக வந்திருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியமாக அந்த மக்கள் மீது என்ன செய்வாங்க, வேதனை தான் படுவாங்க. இந்த அளவுக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேனே, இவங்க ஏற்றுக்கிடாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கு மனவேதனை தான் வரும். அந்த மனவேதனையை ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா இந்த ஆயத்துகளில் ஆறுதல் சொல்கிறான். மறுபடியும் இந்த வசனங்கள் மக்கா இணை வைப்பாளர்களை பற்றியே பேசிக்கொண்டே வருகிறது. புரிஞ்சுங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏற்றுக்கொள்ள மறுத்த இணை வைப்பாளர்களை 3 கேட்டகரியாக அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த அத்தியாயத்தில் சொல்லிக்கிட்டே வர்றான். முதல் கேட்டகரி ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு இந்த அத்தியாயம் ஆரம்பித்து ஒரு 7, 8, 10 வசனத்துக்கிட்ட அந்த இடத்துல அல்லாஹ் சொன்னான், அதாவது இணை வைப்பாளர்கள் ஒரு மனிதர் தூதராக வர முடியாது அப்படின்னு என்ன விமர்சனம் பண்ணாங்க. இது ஒரு குரூப்பு. அது எப்படி ஒரு மனுஷர் ரசூலா வர முடியும், எங்களுக்கு மலக்கு தான் என்ன செய்யணும், ரசூலா வரணும் அப்படின்னு சொன்னவங்கன்னு ஒரு குரூப்பை படித்தோமா இல்லையா? இது ஒரு குரூப்பு. இதற்கு பிறகு அல்லாஹ் இன்னொரு குரூப்பை சொன்னால், அவங்க மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை, அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அவர்கள் நன்மை செய்திருந்தால் நன்மையும் தீமை செய்திருந்தால் அதற்கான கூலியையும் கொடுக்கக்கூடிய அந்த அம்சங்கள் இருக்கா இல்லையா? இதை மறுத்தவர்கள், அவங்கள பற்றி எல்லாம் பேசிக்கிட்டே வந்தான். இந்த 2 குரூப்பை பேசி முடிச்சுட்டு இப்போ அடுத்து அல்லாஹ் 3வது ஒரு குரூப் பேசுகிறான். இந்த 3வது குரூப் யாருன்னு சொன்னால், ரசூல்லா உண்மையிலே அவங்க உண்மையாளர் தான் தெரியும், அவங்க அப்பளுக்கு இல்லாதவங்க தான் அப்படின்னு தெரியும், அவர் சொல்கிறது பொய் இல்லைன்னு தெரியும். ஆனால் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈகோவின் காரணத்தினால், உள்ளத்தில் இருந்த அந்த இனவெறின்னு சொல்லலாம் அல்லது குலவெறியின் காரணத்தினால், ஈகோவின் காரணத்தினால் ரசூலுல்லாஹ் சொன்னதை ஏற்க மறுத்தவர்கள், இப்படி ஒரு குரூப்பு. அந்த குரூப்பை பற்றி அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன செய்யலாம் பேச போகிறான். இப்போ அந்த வகையில் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அந்த இணை வைப்பாளர்கள் உங்களை பற்றி என்ன விமர்சனம் செய்கிறாங்களோ அது உங்களுக்கு கவலையை தரும் என்பது நிச்சயமாக நமக்கு தெரியும். அதுக்கெல்லாம் நீங்கள் கலங்கிட்டு நிற்காதீங்க, அதையெல்லாம் பெருசாக போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க, கவலையில் ஆழ்ந்து விடாதீர்கள், நீங்கள் பொறுமை காருங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹும் லா யுகதிபூனக, அவர்கள் உங்களை பொய்யர்கள் என்று சொல்லவில்லை, பொய்யர் என்று சொல்லவில்லை, உங்களை அவர்கள் பொய்யர் என்று சொல்லவில்லை, மாறாக அவர்கள் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளைத்தான் மறுக்கிறார்கள் அப்படின்ற இந்த ஆயத்து. இந்த ஆயத்து அல்லாஹ் எப்பொழுது இறக்கினான் என்று பார்த்தால், திருமதியில் ஒரு ஹதீஸ் வருது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ஒரு முறை அபூஜஹல் யார் உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாவுக்கு கடினமான விரோதியாக இருந்தவன்.
இந்த அபூஜஹல் ரசூலுல்லாஹை பார்த்து ஒரு தடவை சொன்னான், இன்னா லா நுகத்திபுக்க, நாங்கள் ஒருபோதும் நீர் பொய்யர் என்று சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த மக்களோடையே ரசூலுல்லாஹ் பல காலமாக வாழ்ந்தவங்க, சின்ன பிள்ளையிலிருந்தே அந்த சமூகத்தில் வாழ்ந்தவங்க. அவங்களுடைய ஒழுக்கம் என்ன, அவர்களுடைய நன்னடத்தை என்ன என்பதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியும். ஒரு நடுத்தரமான வயதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திலிருந்து உண்மையாளர் என்றும் நம்பிக்கையாளர் என்றும் பெயர் எடுத்தவர்கள், அஸ்-சாதிக் அல் அமீன் என்று பெயர் எடுத்தவர்கள். அப்போ கிட்டத்தட்ட அந்த சமூக மக்களோடு சேர்ந்து வாழ்ந்து நல்ல பெயரை நன்னடத்தையோடு வாழக்கூடிய ஒரு அம்சத்தை அந்த மக்கள் பார்த்துருக்குறாங்க. அப்போ பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் ஒரு பொய்யர் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, அந்த மக்கள் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் அபூஜஹல் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னால், நாங்கள் உம்மை பொய்யர் என்று சொல்லவில்லை, மாறாக வலாக்கின் நுகத்திபு பிமா ஜிஅத பிஹி, நீங்கள் எதை கொண்டு வந்து சொல்கிறீர்களோ அதைத்தான் நாங்கள் ஏற்க மாட்டோம். அதாவது உங்களுடைய பர்சனாலிட்டியில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் நல்ல ஆள் தான், சுத்தமான ஆள் தான், ஒழுக்கமான ஆள் தான், பொய் சொல்லாதவர் தான், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்று கொண்டு வந்து சொல்கிறீங்களே அதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னான். அப்பொழுது தான் நல்லா இந்த ஆயத்தை இறக்குறானா. ஏன் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னான் அப்படின்னா, அதை புரியறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை சேர்த்து சொல்லிடுறேன். ஒரு தடவை இப்போ சொன்ன இந்த செய்தியை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்கிற மாதிரி ஒரு தகவல். அஹ்னஸ் பின் ஷரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர், அபூஜஹல், ரெண்டு பேர் ஒரு தடவை சந்திச்சுக்கிறாங்க. அஹ்னஸ் பின் ஷரீக் என்பவரும் அபூஜஹலும் ஒரு முறை சந்தித்துக் கொள்கிறார்கள். அப்போ அஹ்னஸ் அபூஜஹலை பார்த்து கேட்குறார், அக்பிர்னி அன் முஹம்மது, முகம்மதை பற்றி அபூஜஹல் நீங்கள் சொல்லுங்கள். அசல்ல அபூஜஹலுடைய பேர் அபூஜஹல் அல்ல, ஜஹல்னா அறியாமைன்னு அர்த்தம், முட்டாள்தனம்னு அர்த்தம். அவருடைய அசல் பேர் அபுல் ஹிகம், ஞானத்தின் தந்தைங்கிறது அந்த ஆளுடைய பேர். ஆனால் ரசூலுல்லாவை மூர்க்கத்தனமாக எதிர்த்ததுனால அதுக்கு நேர் எதிரான பேரில் பிரபலமாயிட்டான் அந்த ஆள். அபூஜஹல் மூடத்தனத்தின் தந்தை அப்படின்னு ஆயிட்டான். அப்போ அந்த ஆள் கூப்பிடும்போது, அஹ்னஸுங்கிறவர் கூப்பிடும்போது அபுல் ஹிக்கம் என்று தான் கூப்பிட்டார். அபுல் ஹிக்கமே, முகம்மது யார், அவரை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அவர் உண்மையாளரா பொய்யானவரா, அவர் சொல்கிறது உண்மையா பொய்யா, இந்த ஊரில் இதை பற்றி விசாரிக்கிறதுக்கு உங்களை விட்டால் வேறு யார் எனக்கு கிடையாது, அதனால் முகம்மதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு என்ன செய்கிறார். அஹ்னஸ் என்பவர் அபூஜஹலிடம் கேட்கிறார். அதுக்கு அபூஜஹல் சொன்ன பதில், வல்லாஹி இன்ன முஹம்மதன் லசாதிகுன், அல்லாவின் மீது ஆணையாக முஹம்மது உண்மையாளர் தான். ஒமா கதிப முஹம்மதுன் கத், ஒமா கதப முஹம்மதுன் கத், ஒருபோதும் அவர் பொய் சொன்னதே இல்லை, ஒருபோதும் அவர் பொய் சொன்னதே இல்லை. யார் ஏற்றுக்கிறா? அபூஜஹல் ஏற்றுக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொய் சொன்னதே கிடையாது, அவர் முழுக்க முழுக்க உண்மையாளர் அப்படிங்கிறதுல யாருக்கு நம்பிக்கை இருந்துச்சு? அபூஜஹலுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் அப்போ பின்ன ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னதை மறுத்தான் அப்படின்னா, நான் ஈகோன்னு சொன்னா இல்லையா, அதுக்கான விளக்கங்க வருது. அதாவது இந்த முஹம்மதுனுடைய குடும்பத்தார் அவர்களே காபாவினுடைய எல்லா பொறுப்பையும், படைக்கொடி, அதே மாதிரி ஹஜ்ஜி பயணிகளுக்கு நீர் சப்ளை செய்கிறது, காபாவினுடைய சாவி காப்பு பொறுப்பு, அதே மாதிரி நதுவா என்று சொல்லக்கூடிய சமூக மன்றம், அதை கவனித்து பராமரிப்பது, இப்படி எல்லா பொறுப்பையும் கூட சேர்த்து நுபுவத் நபித்துவம், இப்படி எல்லா பொறுப்பையும் இவங்களே கொண்டு போயிட்டா அப்போ எங்களுக்கு என்னதான் மரியாதை? புரிஞ்சா? அப்போது ரசூலுல்லாங்கிற அந்த பர்சனாலிட்டியை அந்த ஆளுக்கு என்ன செய்யலை, மறுக்கலை. மாறாக ரசூலுல்லாவை அவங்க கொண்டு வந்ததை மறுக்க வச்சது எது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த தனிச்சிறப்பை தான் மறுக்க வைத்தது. இன்னொரு இடத்துல அபூஜஹல் இப்படியே சொல்கிறான். எப்படின்னா, நாங்களும் முஹம்மதுனுடைய குடும்பத்தாரும் 2 பந்தய குதிரைகளை போன்றவர்கள், சரிசமமாக ஓடக்கூடிய 2 பந்தய குதிரைகளை போன்றவர்கள். ஓடிக்கிட்டே இருக்கிறோம்,
எங்களை அவர் முந்த முடியாது, அவரை எங்களை முந்த முடியும், அவரை நாங்கள் முந்த முடியாது. சரி சமமாக போய்கிட்டே இருக்கோம். திடீர்னு அவங்க எங்களில் நபி ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. எப்படி எங்களால் ஏற்றுக்க முடியும்? அப்போ அந்த நபித்துவங்கிறது தான் அவங்களால் ஏற்றுக்கிற முடியலை. தனிப்பட்ட முறையில் முகம்மது என்கின்ற மனிதர் அவர்கிட்ட பொய் கிடையாது, அவர்கிட்ட ஒழுக்கத்துக்கு எதிரான செயல் கிடையாது, நன்னடத்தைக்கு எதிரான செயல் கிடையாது. அந்த பர்சனாலிட்டி ஓகே. ஆனால் அவங்களுக்கு தனிச்சிறப்பு கிடைக்கிற மாதிரி திடீர்னு நபி எங்களில் ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது? அதனால் அவர் இஸ்லாம் என்கின்ற பேரில் என்ன வந்து சொல்கிறாரோ அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அதை நாங்கள் அடையவே முடியாது. அதை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னா தோற்று போயிடுவோம். அதுக்கு நாங்கள் தயாரில்லை. அப்போது நல்ல கவனிங்க, அபூஜகளும் அவனுடைய குடும்பத்தாரும் ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவங்களுடைய மனசில் இருந்த ஈகோ, சுயநலம், அதுதானே தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போது அபூஜகளே ரசூலுல்லாவை பார்த்து உங்களை நாங்கள் பொய்யர் என்று சொல்லவில்லை அப்படின்னு நேரடியாகவே சொல்கிறோம். அதைத்தான் இந்த ஆயத்தை சுட்டி காட்டுது. நபியே, அவர்கள் உம்மை பற்றி செய்யக்கூடிய இந்த விமர்சனத்தை பற்றி விமர்சனம் உங்களுக்கு கவலை அளிக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதையெல்லாம் நீங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்காதீங்க. ஏனென்றால் அவர்கள் உங்களை பொய்யர் என்று சொல்லவில்லை. மாறாக அவங்க யாரை பொய்யர்னு சொல்கிறாங்க தெரியுமா? எதை மறுக்கிறாங்க தெரியுமா? நான் தந்த சான்றுகளை மறுக்கிறாங்க. அதனால் அவர்கள் அநியாயக்காரர்கள். வலாக்கின் அல்லாலிமீன பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன். என்னுடைய அல்லாஹ்வாகிய என்னுடைய சான்றுகளையும் வேத வசனங்களையும் அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். சரி, அப்போது அப்படி பார்க்க போகும்போது இந்த ஆயத்து முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் அந்த இணை வைப்பாளர்கள் ரசூலுல்லாவை பற்றி என்னென்ன விமர்சனம் பண்ணாங்களோ, சில நேரங்களில் வந்து வெளிப்படையில் பொய்யர்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் சொல்லியிருக்கான். சில பேர் வந்து அவர் ஒரு கவிஞர், வாய்க்கு வந்ததெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பார், அவர் ஒரு சூனியக்காரரு, இப்படி பல விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் என்பது நன்றாகவே தெரியும். ஏன் மன வருத்தத்தை தருது அப்படின்னா, அந்த மக்கள் எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்துட மாட்டாங்களான்னு ரசூலுல்லாஹ் பேராவலில் இருந்தார்கள். அவங்களுடைய ஆசை அப்படி இருந்துச்சு. அப்போ அவங்க இப்படி ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த மக்கள் அதை புரிஞ்சுக்கிடாம திரும்ப திரும்ப ரசூலுல்லாஹ் பற்றி தப்பு தப்பான விமர்சனம் வச்சா அப்போ ரசூலுல்லாவுக்கு அது மன வருத்தத்தை தரத்தானே செய்யும். அப்போது அல்லாஹ் அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்கிறான். அதை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க, கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க, பதட்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. பல இடங்கள்லாம் இந்த தகவலை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஒரு இடத்துல சொல்கிறான், சூரத்துல் கஹ்ஃபில் ஃபலஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இந்த குர்ஆனை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் கவலையால் உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர்கள் போய் தெரிகிறதே. அவன் ஏற்றுக்கறலன்னு தொலைகிறான், ஏற்றுக்கறன்னு இந்த அளவு இது இருந்தால் ஏற்றுட்டு போகிறான். அவன் ஏற்றுக்கறல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களுடைய உயிரை மாற்றிக்கிற முடியுமா? ஏன் இந்த அளவுக்கு அவங்க மேலே கவலைப்படுறீங்க அப்படின்னு அல்லாவே என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ்ட்ட இந்த மாதிரி செய்ய வேணான்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், ஃபலா ததுஹபு நஃப்ஸுக அலைஹிம் ஹஸராத்தின் இன்னல்லாஹ அலீமும் பிமா யஸ்னஊன். அவர்கள் செய்வதை நிச்சயமாக அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏன் அவங்களுக்கு அவனை நீங்கள் கவலைப்பட்டு தேஞ்சு போகணும்? நீங்கள் அப்படி கவலைப்பட்டு ரொம்ப உங்களை நீங்களே வருத்திக்கிறாதீங்க. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான். வேறொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், ஃபலா யஹ்ஸுன்க கௌலுஹும், சூரத் யாசீனில், ஃபலா யஹ்ஸுன்க கௌலுஹும், அவர்கள் உங்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்னா நஅலமுமா யுஸிர்ரூன வமா யுஅலினூன். அவர்கள் எதை வெளிப்படையாக சொல்கிறார்களோ, எதை மறைத்து சொல்கிறார்களோ அதை அனைத்தையும் நான் அறிந்தவனாக இருக்கிறேன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ முழுக்க முழுக்க இந்த ஆயத்தில் அல்லாஹ் அந்த மக்களுடைய விமர்சனத்தை நினச்சி உங்களை நீங்களே நினைச்ச வருத்திக்கிறாதீங்க, மன வருத்தப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். புரிஞ்சா? இந்த ஆயத்தினுடைய கடைசியில் அவங்க உங்களை மறுக்கலை, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கிறான். ஆனால் அவனுக்கு இதுதான் பிரச்சனைன்னா, என்னுடைய வசனம் தான் அவனுக்கு பிரச்சனை, என்னுடைய சான்றுகள் தான் அவனுக்கு பிரச்சனை, அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அப்படின்னு நல்லா சுட்டி காட்டுகிறான். அப்போ இதை நல்லா கவனிக்கணும். இந்த ஆயத்தில் ஒரு நல்ல புத்திசாலி
அல்லாஹ்வினுடைய சான்றுகளை சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அவனுக்கும் இஸ்லாத்திற்கும் இடையில் எந்த தடையும் இருக்காது. சீக்கிரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வான். அவனுடைய அறிவு சரியாக வேலை செஞ்சால் போதும். ஆனால் அதற்கு பிறகும் ஒருவன் மறுக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு மனமுரண்டு இருக்குன்னு அர்த்தம். வேணுக்கும்னு ஏற்றுக்க மாட்டான்னு அர்த்தம். நல்லா கவனிக்கலாம். இயற்கையாக தூங்குறவங்கள எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி ஒருத்தர் நடிச்சுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை எழுப்ப முடியுமா? அப்போ இவன் தெரியுது நல்லா, இவர் பொய் சொல்ல மாட்டார், இவர் உண்மையை தான் சொல்லுவாருன்னு எல்லாம் தெரியுது. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு மனசில் ஒரு பிடிவாதம், முரட்டு பிடிவாதம் வந்துருச்சு. அப்போ முரட்டு பிடிவாதம் யாருக்கு வருகிறதோ அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ முரட்டு பிடிவாதத்தின் காரணத்தினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் அவர்கள் யார்? அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்கள் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை என்ன செய்வார்கள்? மறுக்கத்தான் செய்வார்கள். இதுக்காகலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்து 34வது வசனத்தில் 33ல் ஆறுதல் சொன்னானா இல்லையா? இன்னொரு கோணத்திலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான். 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆறுதல் வேறொரு கோணம் என்னன்னு பாருங்க. வலக்கது குதிபத்து ருசுலும் பின் கபலிக்க, நபியே இவங்க உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதை வச்சுக்கிட்டு நீங்கள் கவலைலாம் படாதீங்க. உங்களுக்கு முன்னாலும் எக்கச்சக்கமான தூதர்கள் பொய்யர்கள் என்று தூற்றப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு புதுசாக ஒன்றும் நடக்கலை, ஏற்கனவே இந்த மாதிரி பல பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு சோதனை நமக்கு மட்டும் வரும்போது அது ரொம்ப பாரமாக தெரியும். ஆனால் அதுவே எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தெரியும். புரிஞ்சுங்களா? நம்மளை மட்டும் வீட்டில் அடைச்சி போட்டு கதவை போட்டு பூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், கவலை தெரியும். கொரோனான்னு ஒன்று யாருமே வெளியே போக முடியாதுங்கிற சூழ்நிலை வந்த பிறகு ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்ல. அப்போது நமக்கு வரக்கூடிய கஷ்டம் நமக்கு மட்டும் வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனையாக தெரியும். எல்லாத்துக்கும் வரும்போது அது ஈஸியாக. அப்போ அந்த ஒரு மெத்தடில் தான் எல்லாம் சொல்கிறேன் அந்த இடத்துல. நபியே நீங்கள் மட்டும்தான் விமர்சிக்கப்படுறீங்க, தப்பா நீங்கள் மட்டும்தான் தூற்றப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாலும் எக்கச்சக்கமான தூதர்கள் பொய்யர்கள் என்று தூற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்கூடிய அந்த ஆறுதலை வேறொரு வகையில் அல்லாஹ் சொல்கிறார். இன்னும் அழுத்தமான ஆறுதலாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். சரி, அப்போ இதுக்கு முன்னாலும் பல பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க? தூற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அந்த தூதர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபஸபரு அலாமா குத்திபு வ ஊது, அவர்கள் பொய்யர்கள் என்று தூற்றப்பட்ட போதும் புண்படுத்தப்பட்ட போதும் பொறுமைதான் மேற்கொண்டார்கள். பொறுமைதான் மேற்கொண்டார்கள். அப்போ அதனால் நீங்களும் என்ன செய்யணும்னா பதட்டப்படக்கூடாது. ரொம்ப அவங்களுக்காக கவலைப்பட்டு உங்களை நீங்களே ஓடா தேய்ச்சிக்க கூடாது. நீங்கள் கொஞ்சம் என்ன செய்யுங்க, நார்மலாக இருங்க. அப்நார்மல் நிலைமைக்கு போகாதீங்க. எது வரைக்கும் நீங்கள் நார்மலாக இருக்கணும்? இது தொடர்ந்து வரதான் செய்யும். இறுதியில் நம்முடைய உதவி அவர்களுக்கு வந்தது. அது வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? பொறுமையாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க விமர்சனம் இன்னைக்கு பண்ணுவான், கண்டுக்கிடாதீங்க, விட்டுருங்க. மனவேதனை தரத்தான் செய்யும், பிரச்சனை இல்லை, பொறுமை காத்துக்கிட்டே போங்க. ஒரு கட்டத்தில் நம்முடைய உதவி உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நல்லா சொன்னான். புரிஞ்சா? அப்போது நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி என்பது வரும். எது வரைக்கும் பொறுமை காக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய வெற்றி உதவி உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? அது வரைக்கும் பொய்ப்படுத்துதலுங்கிறது வரும், மனவேதனைப்படுத்த சங்கடப்படுத்துறதுங்கிறது வரும். இறுதியில் அல்லாஹ்வுடைய உதவி வந்து சேர்ந்து விடும். அல்லாஹ் இதில் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறான். கவலைங்கிறது கவலையாகவே தொடராது, மனவேதனைங்கிறது மனவேதனையாகவே தொடராது. இருள் இருக்கும், எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்னா இருள் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். விடியல்னு ஒன்று வந்துருச்சுன்னா இருள் போயிடுமா இல்லையா? அதுபோல் இந்த கவலையும் துக்கமும் இது ஒரு காலகட்டத்து வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சலனம் இல்லாமல் இருக்கணும். ஒரு கட்டம் வந்துடும், அதுக்கு பிறகு இது போயிடும். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைத்துவிடும். அநியாயக்கார மக்களுக்கு எதிராக அல்லாஹ்வாகிய என்னுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும்னு சொல்லி அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நற்செய்தி உறுதி கொடுக்குறான், வாக்குறுதி கொடுக்குறான். சொல்லிட்டு அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவி வர்ற வரைக்கும் என்ன செஞ்சாங்க? பொறுமையோடு இருந்தாங்க. இந்த மாதிரி அநியாயமாக துன்புறுத்தப்படுகிற போதும்
மனவேதனைக்கு உள்ளாக்கப்படுகிற போதும் என்னுடைய வெற்றி வரும் என்பது நான் ஏற்கனவே ஏற்படுத்திய நியதி. நான் ஏற்படுத்திய நியதிகளை இந்த உலகத்தில் மாற்றுவதற்கு யாரும் இல்லை. ஒலா முபத்தில் அலி கலிமாத்தில்லா, அல்லாஹுவின் வார்த்தைகளை யாராலும் மாற்றி அமைக்க முடியாது. அல்லாஹ் எழுதிட்டான் ஏற்கனவே, எல்லாம் இப்படிலாம் நடக்கும், அதுக்கு பிறகு என்னுடைய உதவி வந்து சேரும், எழுதி முடிச்சிட்டான். அல்லாஹ் எழுதி வச்ச நியதியை உலகத்தில் எந்த கொம்பனாலும் எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய நியதி மட்டுமல்ல, அல்லாஹ் வகுத்த சட்டங்கள், நியதிகள், விதிகள் எதையுமே யாரும் மாற்ற முடியாது. அல்லாஹ் வகுத்து தனக்குத்தானே வகுத்து கொண்ட அந்த விதிகளில் ஒன்று என்னன்னு சொன்னால், நிச்சயமாக தூதர்களுக்கு நான் வெற்றியை கொடுப்பேன். அவங்களுக்கு பல சங்கடங்கள் வரலாம், ஆனால் இறுதி வெற்றிங்கிறது யாருக்கு சாதகமாக இருக்கும்? தூதர்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? நல்லவர்களுக்கு அவங்க பொறுமை காக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி வந்து சேரும் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கான். குர்ஆனில் பல இடங்களில் இந்த வாக்குறுதி வந்திருக்கு. ஒரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், கதபல்லாஹு லாகலிபன்ன அன ஒரு சுலி, நானும் என்னுடைய தூதர்களும் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவோம் என்று அல்லாஹ் விதித்து விட்டான். அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்திட்டான். இந்த உலகத்தில் வெற்றி பெறப்போகிறது யார் தான்? அல்லாஹ்வும் அவனுடைய தூதர்களும். நல்ல மனிதர்கள் தான் வெற்றி பெறுவார்கள். நிச்சயமாக அல்லாஹ் வல்லமை மிக்கவனாகவும் ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்கின்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலகத் சபகத் கலிமத்துனா லிஇபாதினல் முர்சலீன், இறை தூதர்களாகிய நம்முடைய அடியார்கள் விஷயத்தில் நாம் ஏற்கனவே விதித்த அந்த நியதி என்பது ஏற்கனவே முந்திவிட்டது. நாம் என்ன நியதியை விதித்தோம், நாம் என்ன நியதியை ஏற்படுத்தினோம்? இன்னஹும் லஹுமுல் மன்சூரூன், நிச்சயமாக அந்த இறை தூதர்கள் உதவி செய்யப்பட்டே தீருவார்கள். ஒயின்ன ஜுந்தனா லஹுமுல் காலிபூன், நம்முடைய படைகள் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீருவார்கள் என்ற அந்த நியதி ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வகுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான். அது மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தின் துன்யா, நிச்சயமாக நாம் இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய தூதர்களுக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் உதவி செய்தே தீருவோம். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, வயௌம யகூமுல் அஷ்ஹாத், சாட்சிகள் எழுந்து இருக்கக்கூடிய மறுமை நாளிலும் நாம் என்ன செய்வோம்? உதவி செய்தே தீருவோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டுக்கான். அப்போ இதெல்லாம் எதை சுட்டி காட்டுது? அல்லாஹ் ஏற்படுத்தின விதியை. இந்த விதியை யாரால் மாற்ற முடியுமா? அதைத்தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுறான். அப்போ ஆக மொத்தத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய நியதி, அந்த நியதியை யாராலும் உலகத்தில் மாற்ற முடியாது. இந்த இடத்துல கலிமாத்துங்கிற சொல்லுக்கு நியதின்னு அர்த்தம் சொல்கிறோம்ல, வெறும் நியதிகள் மட்டுமல்ல, மார்க்க ரீதியாக நமக்கு ஒரு சட்டத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த சட்டத்தையும் யாரும் மாற்ற முடியாது. எதுக்கு நாம் இன்றைக்கி அரசாங்கத்தை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்? அவன் ஒவ்வொரு சட்டமாக மாற்றுறான், புரிஞ்சா? அப்போ மாற்றும் போது நம்ம என்ன செய்கிறோம்? கிளர்ந்து எழுறோம் அரசாங்கத்துக்கு எதிராக. அப்போ அல்லாஹ் ஒரு சட்டத்தை நமக்கு விதித்து விட்டால் யாராலும் மாற்ற முடியாது, புரிஞ்சுங்களா? ஒன்று இயற்கையிலேயே மாற்ற முடியாத அம்சத்தை அல்லாஹ் வச்சுருப்பான், அல்லது அல்லாஹ் எப்படி வச்சுருப்பான்னு சொன்னால் மனுஷங்களுடைய கையில் கொடுத்துருப்பான். அவன் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை மாற்றப்படாமல் கடைசி வரையும் காப்பாற்ற வேண்டும். அப்போ அந்த வகையில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? அரசாங்கம் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு இஸ்லாமிய சட்டத்தை திருத்த வரும்போது, மாற்ற வரும்போதோ, அல்லது அதை தள்ளுபடி செய்ய வரும்போதோ நம்ம என்ன செய்கிறோம்? போராடுறோம். 1980களில் ஷாபானு கேஸ் ஒரு பெரிய கேஸாக இருந்துச்சு. ஒரு 40 வயசு 45 வயசில் உள்ளவங்களுக்குலாம் அது தெரியும், 80களில் நடந்த விஷயம். அதே மாதிரி அதுக்கு பிறகு இப்போது முத்தலாக் விஷயத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்று ஹிஜாப் வரும்போது என்ன செய்கிறோம்? அப்போ அல்லாஹ் வகுத்த விதி, அல்லாஹ் ஏற்படுத்திய மார்க்க சட்டங்கள், அதை யாரும் எந்த கோமனும் மாற்ற முடியாது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? உலகம் முழுக்க அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் செய்யப்படும் போது முஸ்லீம்கள் கொந்தளிக்கிறது காரணமே அதுதான், ஏன்னா மாற்ற முடியாது. அப்போது அல்லாஹ்வுடைய நீதியை மட்டுமல்ல, அவன் தந்திருக்கக்கூடிய மார்க்க சட்டங்களையும் மாற்றுவதற்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதும் இந்த ஆயத்திலிருந்து நமக்கு என்ன செய்யுது? தெரிய வருது. அடுத்து இந்த ஆயத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அப்படிப்பட்ட இறை தூதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்குமே, உங்களுக்கு வந்திருக்குமே. அல்லாஹ்வும் குர்ஆனில் என்ன செஞ்சுருக்கிறான்? நிறைய சொல்லியிருக்கிறான். ரசூலுல்லாவே என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஹதீஸில் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அப்போ குர்ஆன் என்கின்ற அந்த வகி மூலமாகவும் ஹதீஸுங்கிற வகி மூலமாகவும் எக்கச்சக்கமான வரலாற்று தகவல்கள் நபிமார்களை பற்றி ரசூலுல்லாஹ்வுக்கு போய் கிடச்சிருக்குது. அப்போது அந்த வரலாறு என்ன சொல்லுது?
அந்த இறை தூதர்கள் அந்த மக்களால் புண்படுத்தப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், தகாத வார்த்தைகளால் விமர்சிக்கப்பட்டார்கள். அப்போ அதனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் செய்த எல்லா துன்பங்களையும் தொல்லைகளையும் பொறுத்து கொண்டார்கள். இறுதியில் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த இறை தூதர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். அதானே வரலாறு சொல்லுது. குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறு ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், இந்த விஷயத்தை தான் அது பேசும். சரி, அடுத்து 35வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஒயின்கான கபுர அலைக்க யாராதுகும். நபியே, அந்த இணை வைப்பாளர்கள் உங்களை புறக்கணிக்கிறார்கள், அது உங்களுக்கு ரொம்ப பாரமாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெருசாக இருந்துன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு நல்லா சொல்லிட்டான். அப்படியே ஒரு காலம் அது ஒரு பெருசாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன செய்யணும், அவங்கள திருத்துறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட ஒரு சான்றை கொண்டு வரணும். அந்த சான்றை கொண்டு வருவதற்கு நீங்கள் இந்த பூமியில் தொலைச்சிக்கிட்டு போய் சுரங்கப்பாதையை தோண்டி போய் உள்ளே போய் ஒரு என்ன செஞ்சுட்டு வந்தீங்க, ஒரு அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை கொண்டு வந்தீங்க. அல்லது வானத்தில் ஒரு ஏணியை போட்டு வானத்தை கிழிச்சிக்கிட்டு மேலே ஏறி அல்லாஹ்வினுடைய சான்றை கொண்டு வந்து கொடுத்தீங்க. உங்களால் முடிந்தால் இப்படியெல்லாம் செஞ்சு பார்த்து ஒரு ஆயத்தை நீங்கள் ஒரு அத்தாட்சியை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள், அப்பவும் ஏற்றுக்க மாட்டான். இந்த மாதிரி ஆள் ஏற்றுக்காரலேன்னு நீங்கள் போய் ஏன் போட்டு உங்கள் மனசை உழட்டிக்கிறீங்க? ஏன் இதை போய் ஒரு பெருசாக எடுத்துக்கிறீங்க? ரொம்ப பெருசாக நினைக்கிறீங்கல்ல, இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்ப்போம், அப்பவும் ஏற்றுக்க மாட்டான். அதைத்தான் அடுத்த ஆயத்தில் எல்லாம் சுட்டி காட்டுறான். நீங்கள் பூமியின் அடியாளத்தை தோண்டி பார்த்து அல்லாஹ்வின் ஒரு சான்றை கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற முடிவில் அவன் இருக்கிறான். கண்ணை திறக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் ஒருத்தன் தீர்மானமாக இருந்து கண்ணை மூடிக்கிட்டே தூங்குற மாதிரி இருந்தான்னு வச்சுங்க, அப்போ அவனை எப்படி எழுப்ப முடியும்? அப்போ அவனுக்காக நீங்கள் ஒரு சான்றை பூமிக்கு அடியில் போய் துளைத்து எடுத்து கொண்டு வந்தாலும் அல்லது வானத்தை துளைத்து கொண்டு போய் எடுத்துக்கொண்டு வந்தாலும் அப்பொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவங்கெல்லாம் திருந்துறதுக்கு உலகத்தில் எக்கச்சக்கமான சான்றுகள் பரவி கிடக்குது. அல்லாஹ் அந்த மாதிரியான சான்றுகளில் எந்த குறையும் வைக்கலை. கொஞ்சம் யோசித்து பார்த்தா போதும், கொஞ்சம் அறிவை செலுத்தினா போதும். அதுக்கு பிறகும் இவங்க திருந்தாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அவன் தலையில் அதான் எழுதியிருக்கான்னு அர்த்தம். இதுக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, போட்டு ரொம்ப மனசை உலட்டிக்காதீங்க அப்படின்னு நல்லா சுட்டி காட்டுறான். அப்போ மன முரண்டின் காரணமாகவும் வரட்டு பிடிவாதத்தின் காரணமாகவும் தான் இவர்கள் மறுக்கிறார்களே தவிர வேறு எதுவும் கிடையாது. அடுத்து 35வது வசனத்தில் அடுத்து சொல்கிறான்ல, ஒலவு ஷா அல்லாஹு லஜமஅஹும் அலல் ஹுதா. அல்லாஹ் நாடி இருந்தால் இவர்கள் அனைவரையும் அல்லாஹ் நல்வழியில் ஹிதாயத்தில் ஒன்று சேர்த்திருப்பான். அல்லாஹ் நான்னா இவங்களை ஹிதாயத்துக்கு கொண்டு வரது கொஞ்சம் நேரம் ஆகாது, கொண்டு வந்திருப்பான். எனவே அல்லாஹ் நாடலை, அதனால் இவன் நேர்வழியில் இல்லை. ஃபலா தக்கூனன்ன மினல் ஜாஹிலீன். எனவே இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய இலக்கு என்ன, அல்லாஹ்வினுடைய தத்துவார்த்த ஞானம் என்ன அப்படிங்கிறத விளங்காத ஆட்களில் ஒருவராக நீங்கள் இருந்து விடாதீர்கள். அல்லாஹ் இயற்கையிலேயே என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டவங்க ஒரு பகுதின்னு சொன்னால் ஏற்றுக்கிடாத ஒரு பகுதியை எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறான். இப்படி ஒரு பகுதி இருக்க போய் தான் ஈமான் உடைய சுவை நமக்கு தெரியுது. மறுக்கிறவன் ஒருத்தர் இருக்கும்போது தான் ஈமானை ஏற்றுக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியங்கிறது நமக்கு புரியும். ரெண்டும் இருக்கணும்ல. இருள்னு ஒன்று இருந்தால் தான் வெளிச்சம் எவ்வளோ பாக்கியமானதுன்னு தெரியும். புரிஞ்சுங்களா? நிழல்னு ஒன்று இருந்தால் தான், வெயில்னு ஒன்று இருந்தால் தான் நிழல் எவ்வளோ அருமையானதுன்னு புரிய வரும். அப்போ அல்லாஹ் வந்து திட்டம் போட்டு தான் என்ன செய்கிறான், ஏற்றுக்கொண்டவர்கள்னு ஒரு குரூப்பையும் மறுக்கக்கூடியவர்கள்னு ஒரு குரூப்பையும் அல்லாஹ் சும்மாலாம் ஏற்படுத்தலை. சும்மா ஏதோ போன போக்கில் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டு போகலை. அல்லாஹ் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன இருக்கும், பின்னால் ஒரு தத்துவார்த்த விளக்கம் இருக்கும். அப்போ சில பேர் அல்லாஹ் நாசமாக போட்டுன்னு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் நமக்கு புரியாது. அது அந்த காரணத்தை புரியாத மக்களில் ஒருவராக நபியை நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். புரிஞ்சுங்களா? சரி, அடுத்து 36வது வசனம், இன்னமா யஸ்தஜீபுல்லதீன யஸ்மஊன். நபியே, யார் உங்களுடைய சொற்களை விருப்பத்தோடு செவிமடுக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களுடைய அழைப்புக்கு பதிலளிப்பார்கள். நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, நான் தொண்டை வரல கத்துறீங்க, ரொம்ப ஆதங்கப்படுறீங்க, ரொம்ப கவலைப்படுறீங்க, இந்த மக்கள் வந்துடணுமே அப்படின்ட்டு. எவ்வளவு தான் நீங்கள் கவலைப்பட்டாலும் யார் உங்கள் சொல்ல கேட்பா தெரியுமா? யார் வந்து ஒழுங்கான மனசோட செவி மடுக்கிறானோ அவன் தான்
உங்கள் பேச்சை கேட்பான். ஒல் மௌத்தா, உள்ளம் செத்து போனவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டார்கள், உங்களுடைய பேச்சை கேட்கவே மாட்டான். அந்த மாதிரி ஆள் இந்த உலகத்தை விட்டு மடிகிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டான். அதுக்கு பிறகு பிற்காலத்தில் அல்லாஹ் அந்த மக்களை மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அப்போ அல்லாட்ட போய் நிற்பாங்க. அப்போ தான் தெரியும் அவனுக்கு அப்படின்னு அடுத்த வசனத்தில் எல்லாம் சுட்டி காட்டுகிறான். சரி, ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல நல்லா கவனிங்க. யார் சத்தியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஈமானிய விஷயங்களை கேட்கிறார்களோ அவங்க தான் ஏற்றுக்குவாங்க. அதாவது விருப்பத்தோடு யார் செவம் எடுக்கிறாங்க அவங்க தான் ஏற்றுக்குவாங்க. அப்படி கேட்காதவர்கள் அல்லாஹ் எந்த வார்த்தையால் அந்த ஆயத்தில் சுட்டி காட்டுறான்? அதாவது செத்து போனவர்கள், உள்ளம் செத்து போனவர்கள், மடிந்து போனவர்கள்ங்கிறான். புரிஞ்சுங்களா? உயிர் ரெண்டு வகை. ஒன்று உடலுக்கு இருக்கிற உயிர், உள்ளத்துக்கு இருக்கிற உயிர். புரிஞ்சுங்களா? ஒருத்தன் எதை சொன்னாலும் கேட்கவே இல்லைன்னு வைங்க, அவன் செத்த போன மாதிரி தான். கண்ணிருந்தும் குருடர்களாக, செவியிருந்தும் காது இருந்தும் செவிடர்களான்னு சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி தான் இவன். அதாவது உள்ளம் செத்து போச்சு, அதனால் எதுவுமே உள்ளே ஏறாது. அப்போ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டான். ஒரு நாள் அப்படியே இருந்து செத்து போவான். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களை எழுப்புவான். அப்போ இந்த உள்ளம் செத்து போனவர்கள், உள்ளம் முடிந்து போனவர்கள்ங்கிற இந்த வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் இணை வைப்பாளர்களை, இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவங்கள இழிவுபடுத்துகிறான். இந்த வார்த்தை அவங்கள என்ன செய்யுது? விமர்சிக்குது. அப்போது நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்குறவங்க தான் உண்மையிலேயே உயிர் உள்ளவங்க. நல்ல விஷயத்தை காது கொடுத்து கேட்காத ஆட்க, அதை பற்றி அக்கறை செலுத்தாத ஆட்க, அவங்களுக்கு உயிர் இருந்தால் கூட அவங்க செத்து போனவங்க மாதிரி தான். அதுதான் ஒன்று அந்த செத்து போன ஆட்கள்கிட்ட போய் ஏதாவது சொன்னால் அங்கே ஏதாவது அசைவு இருக்குமா? அதே மாதிரி தான் உள்ளம் செத்து போனவர்களிடையே எந்த அசைவும் இருக்காது. ஹிதாயத்து விஷயத்தில் அசைவற்ற மனிதர்களாகவே அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த 36வது வசனத்தை முடிக்கிறான். சரி, இந்த ஆயத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்னு பார்த்தா இந்த 4 வசனங்கள்லேருந்து முதலாவது 33வது வசனத்தில் அல்லாஹ் சொன்னான், நபியே அவர்கள் உம்மை பொய்ப்படுத்தவில்லை, அல்லாஹுவின் வசனங்களை தான் என்ன செய்கிறார்கள்? ஏற்க மறுக்கிறார்கள். இது தாயிகள், அதாவது அழைப்பு பணி செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ஆயத்து ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்ற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத இந்த இணை வைப்பாளர்களிடமிருந்து எத்தனையோ வசை சொற்களை, எத்தனையோ விரும்பத்தகாத சொற்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள், எத்தனையோ கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எதிர் நடவடிக்கை என்னவாக இருந்துச்சு? அந்த மக்கள் திருந்த மாட்டாங்களான்னு தான் இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை அல்லாஹ் அறிந்து கொள்வான், அதன்படி உங்களுக்கு அல்லாஹ் மறுமையில் கூலியை வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்துருவாங்களே தவிர அதை அதாவது அதை என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் அந்த மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையாக மாற்ற மாட்டார்கள். அப்போ தாயிகளை என்ன செய்யணும்னு சொன்னால், நாம் சொல்கிற அந்த விஷயத்தை எல்லாரும் ஏற்றுக்கிறோன்னு அவசியம் கிடையாது. ஏற்றுக்கிற மாதிரி நாம் சொல்லவும் செய்யலாம், சில நேரத்தில் சொல்லாமல் இருக்கலாம். அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா, என்னுடைய வார்த்தைகளுக்கு அல்லாஹ் அந்த வெயிட்டை தரல, நான் சொல்கிற மாதிரி, நான் ஏற்றுக்கிற மாதிரி சொல்கிறதுக்கான திறமை என்கிட்ட இல்லை, அப்படி தான் நினைக்கிறமே தவிர அவனை போட்டு என்ன செய்யக்கூடாது? உதறக்கூடாது. இது யாருடைய வாழ்க்கையிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பாடம். முதலாவது இந்த பாடம். அடுத்து ரெண்டாவது, இதே வசனங்கள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், இறை தூதர்கள் தகாத வார்த்தைகளால் விமர்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள், புண்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது ரொம்ப காலம் நின்றுருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி சங்கடங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் நெருக்கடிகள் அதிகமாகும், நெருக்கடிகள் முற்றும். அப்படி நெருக்கடிகள் முற்ற நாம் நம்பிக்கை வந்துடக்கூடாது.
நெருக்கடிகள் கடுமையாகும் போது தான் அல்லாஹ் அதற்கான எண்டு வச்சுருப்பான். அந்த நேரம் தான் என்ன செய்யும்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நெருக்கடிகள் முற்றும் போது, அது ரொம்ப இறுக்கமாகும் போது நாம் தளர்ந்து போயிடக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது, நம்பிக்கை இழந்த வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாது. என்னடா இது அல்லாஹ் நமக்கு பார்த்து இப்படி அப்படி செஞ்சு சொல்லிடக்கூடாது. ஏன்னா எப்போ நமக்கு நெருக்கடி முத்துதோ அப்போ தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அப்படி தானே ஆயத்து சொல்லுது. அப்போ அந்த மாதிரி கடினமான நெருக்கடிகளை நாம் எதிர்கொள்ளக்கூடிய நேரங்களில் நம்முடைய ஈமானை என்ன செஞ்சுக்கிறணும், பலமாக வச்சுக்கணும். நம்முடைய வார்த்தைகளை வந்து அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்திடக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, நெருக்கடிகள் முற்றும் போது தான் என்ன செய்யும், விடிவு காலம் பிறக்கும். அல்லாஹ் அப்படி தான் வச்சுருக்கிறான். புரிஞ்சுங்களா? அப்போ எனவே நிச்சயமாக விடிவு காலத்தை அல்லாஹ் நெருக்கடிகள் முற்றக்கூடிய அந்த சமயத்தில் தான் வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அடுத்து மூணாவது, உதவி என்பது அல்லாஹ்விடமிருந்து தான் வரும். அந்த உதவி நம்மிடத்தில் வந்து சேருவதற்கு பல பேர் காரணமாக இருக்கலாம். அல்லாஹ் ஒரு மனுஷன் மூலமாக கொண்டு வந்து தரலாம், அல்லது ஒரு மிருகத்தின் மூலமாக வரலாம், அல்லது ஒரு மிஷினரியின் மூலமாக வரலாம், ஏதோ ஒன்று காரணமாக இருக்கலாம். வந்த உதவி யார்கிட்ட தான் வந்துச்சு, அல்லாஹ்ட்ட தான் வந்துச்சு. அதனால தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் அத்தாஹும் நஸ்ருனான்னு அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய உதவி அவர்களுக்கு வந்ததுங்கிறான். இப்போ நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கட்டத்தில் அவங்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் ஊர் விளக்கம் செய்யப்பட்டார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ஷாபா அபி தாலிபில் பள்ளத்தாக்கில் என்ன செய்யப்பட்டாங்க, கொண்டு போய் அவங்க ஊர் விளக்கம் பண்ணி வச்சாங்க. யாரும் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கக்கூடாது, திருமண உறவு வச்சுக்கக்கூடாதுன்னு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் கிட்ட அது நின்றுச்சு. அப்போ கையில் இருக்கிற உணவுப் பொருள்லாம் தீர்ந்துருச்சுன்னா என்ன சாப்பிடுவாங்க, இடதலைகளை தான் சாப்பிட்டாங்க. ஏதோ அந்த குறைசிகளுக்கு தெரியாமல் ராத்திரி நேரத்தில் யாராவது கொண்டு போய் எதாவது கொடுத்தா தான் உண்டு. அதுவும் கூட பல நேரத்தில் பிடிபட்டுரும், கையில் போய் கிடைக்காது. அப்போ இவ்வளோ பெரிய நெருக்கடி ரசூலுல்லாஹ்க்கு இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலிக்கு இருந்துச்சு. அந்த நெருக்கடி எப்படி நீங்குச்சு அப்படின்னா, அதே குறைசிகளில் சில பேர் என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம ரத்தம், நம்ம பிளட்டு, நமக்கும் பசி இருக்குது, குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது, அந்த அவங்க சாப்பாடு இல்லாமல் எப்படி இருப்பாங்க, எந்த தொடர்பும் இல்லாமல் அவங்களால எப்படி இருக்க முடியும், இதெல்லாம் அநியாயம் இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாவையும் அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி கவலைப்படக்கூடிய ஆட்களை அல்ல எங்கே உருவாக்கினான், அதே மறுக்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் உருவாக்கினான். அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், குறைசிகள் போட்ட இந்த உத்தரவை கிழிக்க வச்சான், அவங்கள வச்சு தான் கிழிக்க வச்சான். இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாவுக்கும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் அல்லாஹ்வுடைய உதவி யார் மூலமாக வந்துச்சு, சில ஆட்கள் மூலமாக தான் வந்துச்சு. ஆனாலும் கூட ஆட்கள் காரணமாக இருக்கலாம், உதவி யார்கிட்ட தான் வந்துச்சு, அல்லாஹ்ட்ட தான் வந்துச்சு. அந்த அப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிற மனநிலைமை ஏற்படுத்துறது யார்? அதனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நமக்கு வரக்கூடிய நெருக்கடிகளுக்கு விடிவு காலங்கிறது யார்கிட்ட தான் வரும், அப்போ அல்லாஹ்ட்ட தான் வருங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டோம்னா அவனை தவிர வேறு யார் இடத்துலையும் கேட்க மாட்டோம். புரிஞ்சுங்களா? வேணா எப்படி கேட்கலாம், இறைவா யார் மூலமாவது எனக்கு உதவி செய்யி இப்படி கேட்கலாம். ஆனால் உதவி செய்யின்னு யார்கிட்ட தான் சொல்ல முடியும், அல்லாஹ்ட்ட தான் சொல்ல முடியும். ஏன்னால் உதவி என்பது நம்முடைய உதவி அவங்களுக்கு வந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்விடம் இருந்து தான் அதை எதிர்பார்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பத்ரு போரினுடைய நேரத்தில் ஒரு முகாமில் உட்காந்துக்கிட்டு யார்கிட்ட உதவி கேட்டாங்க, அல்லாஹ் யார்கிட்ட உதவி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட தான், இறைவன்ட்டு தான் முன் வச்சாங்க. அப்போ அல்லாஹ்விடம் இருந்து தான் உதவி வர முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், நல்ல விஷயங்கள் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம், மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள்னு வைங்களேன். ஒரு நல்ல தாயி மக்களுடைய புறக்கணிப்பை சாதாரணமாக நினச்சிடக்கூடாது, அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவர்கள் உம்மை புறக்கணிப்பது உமக்கு பெரிய விஷயமாக தெரிந்தால், அப்போ பெரிய விஷயமாக தெரியணும்னு சொல்ல வர்றான்ல. இன்றைக்கி சில பேர் இருக்கிறாங்க, இந்த மக்கள்கிட்ட சொன்னால் கேட்க மாட்டாமா, இவனுங்களாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுப்பா அப்படின்னு என்ன செய்வாங்க, செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டு போயிடுவாங்க, செய்ய வேண்டிய பொறுப்பை செய்யாமல் தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க. அப்படி தட்டி கழிக்க வைக்கிறது எது, அது சாதாரணமாக நினைக்கிற அந்த மனோபாவம். ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறோம், மக்கள் புரியலைன்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும்னா, அந்த மக்கள் மேலே கோபம் வரக்கூடாது. அதை முதலே சொன்னேன்ல, அவங்க ஏற்றுக்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியலை,
ஐயோ இப்படி அவங்க விளங்காமல் இருக்கிறாங்களேன்னு எனக்கு என்ன செய்யணும்? அது பாரத்தை உண்டாக்கணும். பாரத்தை உண்டாக்கும் போது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிற வழியை தேடுவேன். எப்போ அவங்க மறுத்தாங்களோ, இவனெல்லாம் திருத்த முடியாதியா அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அவங்களுக்கு நல்லது சொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு வரவே வராது. அப்போது ஒரு நல்ல அழைப்பாளரை பொறுத்த வரைக்கும் அவர் மக்களுடைய புறக்கணிப்பை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒரு பெரிய விஷயமாக, பாரமான விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற வழிகாட்டில் என்ன செய்யுது இந்த ஆயத்துகள்லேருந்து கிடைக்கிது. இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், அல்லாஹ் நாடி இருந்தால் இவர்களை நல்வழியில் ஒன்று சேர்த்திருப்பான். அல்லாஹ் நாடவில்லை, எனவே இவர்கள் தரிகட்டு போனார்கள். அப்போ தரிகட்டு போனதுக்கு இதுதான் காரணம், அல்லாஹ்வுடைய நாட்டம் தான் காரணம். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் காரணம்னா கெட்டுப்போன அவங்கள வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியுமா? குற்றம் சொல்ல முடியுமா? அல்லாஹ் தான் நாடலை. அப்போ அவங்க தப்பு செஞ்சதுக்கு காரணம் யார்? யாரு? அல்லாஹ். அப்படி தானே சொல்லணும். அல்லாஹ் நாடினால் அவர்கள் நல்வழியில் வந்திருப்பார்கள், நாடவில்லை, வரவில்லை. அப்போ குற்றம் யார் மேலே? அப்படி தான் வருது. ஆனால் அப்படி நினைக்க முடியுமா? அப்படின்னா முடியாது. ஏன் முடியாதுன்னு சொன்னால், முதலாவது ஒரு விஷயம், யாரை நல்லவனாக வச்சுருக்கணும், யாரை கெட்டவனாக வச்சுருக்கணுங்கிறது அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் மீது கேள்வி எடுப்பதற்கு யாருக்கு உரிமை இல்லை? மனுஷனுக்கு உரிமை கிடையாது. இது ஒரு பதில். இன்னொரு பதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இதுக்கு கூடுதலான பதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு மனுஷன் அல்லாஹ் நாடாததுனால தான் அவன் கெட்டவனாக இருக்கிறான், ஓகே. ஆனால் அவனை கெட்டவனாக இருக்க சொல்லி அல்லாஹ் சொன்னானா? சூஸ் பண்ணுற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? அல்லாஹ் வந்து படைச்சி சும்மா விட்டானா? சுய அதிகாரத்தை கொடுத்தானா இல்லையா? அந்த சுய அதிகாரத்தை வச்சு தான் சில பேர் என்ன செய்கிறான், இது சரியான ரூட்டுன்னு தேர்ந்தெடுக்கிறான். அப்போ இவன் வந்து சரியான ரூட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அறிவை பயன்படுத்தின மாதிரி, சுய விருப்பத்தை பயன்படுத்தின மாதிரி அவன் ஏன் படுத்தலை? ரெண்டாவது, நம்ம கெட்டு போயிட்டோம், நம்ம தவறி போயிட்டோங்கிறது ஆரம்பத்தில் தெரியுமா? செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு தான் தெரியும். அல்லாஹ் மேலே பழியை போடணும்னா அது முடியாதுங்கிறதுக்கு சொல்ல வரேன். இப்போது நம்ம யாருமே சாக்கடை இருக்குது, அல்லாஹ் என் தலையில் இதில் போய் விழ வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் இவ்வளோ குதிப்போமா? அப்படி குதிச்சா அது வந்து புத்திசாலித்தனமா? அப்போது ஒரு தப்பு செய்கிற ஒருத்தன் என்ன செய்ய, என் தலையிலெல்லாம் இப்படி தான் எழுதியிருக்கான், நான் தப்பு செஞ்சு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதும், அல்லாஹ் என் தலையில் சாக்கடையில் உழணும்னு எழுதி வச்சுருக்கான்னு சொல்லிட்டு சாக்கடையில் குதிக்கிறதும் ரெண்டும் ஒன்று. இது புத்திசாலித்தனம் இல்லைன்னு சொன்னால் அதுவும் புத்திசாலித்தனம் இல்லை. அல்லாஹ் எழுதி வச்சுருக்காங்கிறது எப்போ தெரியும்னா, நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் தெரியும், நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாது. அப்போ ஒவ்வொரு நபரும் இறந்து போகின்ற வரைக்கும் அப்போ தான் நடந்து முடியுதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் ஒருத்தர் நல்லவராக அல்லது தீவராக இருந்தான்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் போகும்போது தீயவராக போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் தெரியும் அல்ல இவர் தீயவர்னு எழுதி வச்சுருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அது மாதிரி இறந்து போகும்போது ஒருத்தர் நல்லவராக இறந்து போனார், அந்த லாஸ்ட் நேரத்தில் அவர் இறந்து போகும்போது நல்லவராக இறந்துருந்தா அவருக்கு எல்லாம் நல்லவர்னு எழுதி வச்சுருக்கான் அப்படிங்கிறது அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகும். எது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாது? முடிகிற வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகாது. அப்போ நம்மளாம் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது என் தலையில் எல்லாம் நான் கெட்டு போகணுன்னு தான் எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம உலகத்தில் ப்ராசஸில் இருந்துக்கிட்டு இருக்கிறோமே, ப்ராசஸில் இருந்து என்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு தான் அது கன்ஃபார்மு. அப்போது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஒருத்தர் தப்பு பண்ணுறதுங்கிறது வந்து என் தலையில் எல்லாம் அந்த சாக்கடையில் குதிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே குதிக்கிறதுக்கு சமமானது. சுய விருப்பத்தை எல்லாம் ஏன் கொடுத்தான்? சூஸ் பண்ணுங்கிறது தானே கொடுத்துருக்குறான். அப்போ அல்லாஹ் சுய அதிகாரத்தை தந்ததற்கு பிறகு அவன் நாடலை, அதனால் நான் கெட்டு போயிட்டேன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி சொல்வது சரியான வாதமாக இருக்காது, சரியான நியதியாக இருக்க முடியாது. புரிஞ்சுங்களா? சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம்ங்கிறது நடந்து முடிஞ்ச பிறகு தான் தெரியும். சரி, ஹைர். அடுத்து இதே ஆயத்தில் அல்லாஹு தாலா இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்கிறான். என்ன அப்படின்னா, ஏற்கனவே எத்தனையோ தூதர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சரி, நபிமார்கள் திரும்ப திரும்ப வர்றாங்க, ஒவ்வொரு நபியும் பொய்ப்படுத்தப்படுறாங்க. அப்போ பொய்ப்படுத்தப்படுறாங்கன்னா ஏன் நபிமார்களை அனுப்பணும்?
நபிமார்கள் அனுப்புறது எதுக்காக? ஒரு மிஷினரி வேலை செய்கிறதுக்காக. அந்த மிஷினரி வேலை ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க. அந்த மக்கள் துன்புறுத்தப்படும் போது, அந்த நபிமார்கள் துன்புறுத்தப்படும் போது, பொய்யர்கள் என்று தூற்றப்படும் போது, அப்போ அவங்க இந்த உலகத்துக்கு என்ன வேலை செய்ய வந்தாங்களோ அந்த மிஷினரி ஒர்க் வந்து ஃபெயிலியர் தானே அர்த்தம். ஃபெயிலியர் ஆக ஆக ஏன் திரும்ப திரும்ப அல்லாஹ் அடுத்தடுத்து என்ன செய்யணும்? தூதர்களை அனுப்பணும். ஆது சமூகத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அனுப்புனா அந்த மக்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஏன் அடுத்த சமூகத்துக்கு ஒரு நபி அனுப்பணும்? இதே மாதிரி தான் அடுத்த சமூகம் இருக்கும், நல்லா விட்டுற வேண்டியது தானே. ஏன் அடுத்தடுத்து அல்லாஹ் நபிமார்கள் அனுப்புகிறான்? அப்படி நபிமார்கள் அனுப்புறதுனால என்ன பலன்? எல்லா நபிமார்களும் அந்தந்த சமூகத்தால் துன்புறுத்தப்படுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனுப்புவதன் மூலமாக என்ன நோக்கம் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரலாம். இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அந்த சமூகத்துக்கு எதிரான ஆதாரத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பது தான் நோக்கம். ஒருத்தர் அனுப்புனா தான் என்ன செய்ய முடியும்? புரிஞ்சுங்களா? இல்லை எவனும் என்கிட்ட வந்து சொல்ல வரலன்றோம் நாளைக்கு அல்லாட்ட. புரிஞ்சுங்களா? உங்களுடைய வீடு ஜப்தி பண்ணப்பட போகுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது உங்களுடைய அக்கௌண்ட் முடக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு என்ன செய்யணும்? நோட்டீஸ் வரணும். நோட்டீஸ் வராமல் இப்போ எனக்கு நோட்டீஸே வரல, எப்படி செய்ய முடியும்? நம்ம கேஸ் போட்டுருவோம். அப்போ நாளைக்கு அல்லாட்ட அந்த அந்த சமூகத்து மக்கள் என்ன செஞ்சுருவாங்க? எங்கள்கிட்ட யாரும் சொல்ல வர்றீங்க, சொல்ல வராமல் இருக்கும்போது எப்படி எங்களை குற்றவாளியாக ஆக்க முடியும் அப்படின்னு கேட்டுருவாங்களா இல்லையா? அப்படி கேட்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது, அந்த சூழ்நிலையை வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய நோக்கம். இப்போது ஒரு சமூகம் என்ன செய்ய முடியாது? எனக்கு எந்த நபியும் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ருசுலம் முபஷிரீன வ முன்திரீன், தூதர்களை நாம் நற்செய்தி சொல்பவர்களாகவும் எச்சரிக்கை விடுப்பவர்களாகவும் அனுப்பி இருக்கிறோம். எதற்காக அனுப்பினோம்? அல்லாஹ் சொல்கிறான், லி அல்லாஹ் யகூன லின்னாசி அலல்லாஹி ஹுஜ்ஜத்துன். அல்லாஹ்வுக்கு எதிரான ஆதாரம் மக்களுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக. நாளைக்கு அல்லாட்ட நீ தான் தூதரை அனுப்பலையப்பா அப்படின்னு என்ன செஞ்சிருவான்? மனசை எடுத்து போட்டுருவான். அப்படி போட விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் நீ ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொன்னால் கூட உனக்கு ஒரு தூதரை நான் அனுப்பி வச்சுருவேன் அப்படின்னு நல்லா அனுப்பி வைக்கிறான். அப்போ தூதரை அனுப்புறதன் மூலமாக நோக்கம் என்னன்னு சொன்னால், நாளைக்கு மறுமையில் அந்த மனிதன் இறைவனுக்கு எதிரான சான்றை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ அப்படிங்கும்போது நபிமார்கள் தொடர்ந்து வரத்தான் செய்வாங்க. அவங்க துன்புறுத்தப்பட்டாலும் வரத்தான் செய்வார்கள். சரி, அப்போ ஆக மொத்தத்தில் இப்படி சில முக்கியமான வழிகாட்டல்களும் முக்கியமான சந்தேக நிவர்த்திகளும் இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு கிடைக்க வருது. அப்போ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு 4 வசனம், இந்த 4 வசனத்தில் முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த இணை வைப்பார்கள் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த விமர்சனங்களுக்கும் அவர்களுடைய தீய நடத்தைகளுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய வகையிலேயே இந்த வசனங்கள் அமைகின்றன. புரிஞ்சுங்களா? இதை பற்றி நீங்கள் ரொம்ப அரட்டிக்கிறாதீங்க, ரொம்ப மன உளைச்சலை உருவாக்கிறாதீங்க. அவங்க தலையில் அல்லாஹ் எழுதலை அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நல்லா என்ன சார் சொல்லி முடிக்கலாம். இந்த அளவோடு இன்றைய வகுப்பை நாம் நிறைவு செய்யலாம். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.